ஆமென். வேதத்தை திறந்து வாசிப்போம். சங்கீதம் 45 13 14 வசனங்களை வாசிப்போம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதோடு கூட நாம வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் கர்த்தர் ராஜகுமாரத்திகளாக கண்டிருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாமெல்லாம் கர்த்தருக்கு முன்னே ராஜகுமாரத்திகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்கள் பாஸ்டர் அம்மா ஒரு பெரிய பிரசங்கி, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ணுற பிரசங்கமெல்லாம் கேட்டிருக்கிறேன். பாருங்க, நிறைய காரியங்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டு ஆவியிலே பலப்பட்டு இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாஸ்டரம்மா கூப்பிட்டதுனால வந்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி எதுனா, உள்ளாக பூரண மகிமை. அது என்னன்றதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நமக்கு பார்த்தோன்னா ஒரு திருமண காரியம் என்று சொன்ன உடனேயே நிறைய பேர் அதிகமாக அலங்காரம் பண்ணி கொள்ளுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்கள் அலங்காரம் பண்ணுகிறார்கள். அதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் உள்ளவர்களும் உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி அதிகமாகவே அலங்காரத்தை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஒரு காலத்தில் ஆவிக்குரிய திருமணங்களுக்கும் உலக திருமணத்திற்கும் வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் ஒன்று போலவே தான் இருக்கு. எல்லாம் மாறி போச்சு. உண்மைதானா? நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பாப்போம். உண்மைதான். ஆனாலும் நாம சரியாக மாட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். ஏன்னா அவருடைய வருகை பக்கத்தில் இருக்கு. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தாளாம்? ஆமென். ஒரு சரியான ஒரு அலங்காரம் இன்றைக்கு சபைக்கு தேவையாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், பெண்ணை அலங்கரிக்கிற நாட்களில் அதிகமாக இன்றைக்கு கூட வருகிற தோழிகளும் தங்களை அதிகமாக என்ன செய்கிறார்கள்? அதிகமாய் அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். இந்த ஃபேனை கொஞ்சம் நிறுத்தி. நமக்குள்ள அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்முடைய தலைக்கு அலங்காரம் அபிஷேகமாகிய கிரீடம்தான் நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென்.
முகத்திற்கு, ஆவிக்குரியவர்களுக்கு நம்முடைய முகத்திற்கு அலங்காரம் என்னது? தேவ பிரசன்னம். மோசே கர்த்தர் சமூகத்தில் போய் இருந்துட்டு கீழே வர்ற நேரம் அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. அந்த முகத்தை மக்களால் பார்க்க முடியல. அந்த பிரசன்னத்தை, அந்த மகிமையை, தேவனோடு கூட எந்த ஒரு மனிதன் அதிகமாய் நேரம் செலவு செய்கிறானோ அவன் முகம் மிக அழகாக பிரகாசிக்கும். கர்த்தர் நல்லவர். அந்த முகத்துக்கு ஆன்லைன்ல எல்லாம் க்ரீம் வாங்கியெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவையே வராது. எந்த விதமான மேக்கப் சாதனமும் தேவையில்லை. இன்னைக்கு எல்லா வாலிப பிள்ளைகள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் எப்படியாவது கலர் ஆயிரணும். ஆமென். ஜெர்மன், யூரோப் கண்ட்ரீஸ் அங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கலராக இருப்பாங்க. அவங்க நாட்டுக்கு ஏற்ற அந்த கிளைமேட் படி. நம்ம நாட்டில் இருக்கிற கிளைமேட் படி நாம் இயற்கையாகவே தேவன் நம்ம இப்படி தான் வைத்திருக்கிறார். அதை எப்படியாகிலும் மாற்றி காட்ட வேண்டும் என்று பயங்கரமாய் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பிரயாசப்படுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய தோலில் கேன்சர் வருவதற்கு ஏதுவான கெமிக்கல்ஸ் அதிகமாக இந்த அழகு சாதன பொருட்களிலே இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது தோலில் மாத்திரமல்ல, பெண்களுடைய சரீரத்திலே பல இடங்களிலே பிரச்சனையை உண்டாக்குகிறது அதுதான். அதனால் அதற்கெல்லாம் விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய முகத்திற்கு அழகு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா நீங்கள், நம்முடைய முகத்திற்கு அழகு தேவ பிரசன்னம். எவ்வளவு தூரம் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நான் பெரிய அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் போன வாரம் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர்மா நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்க? உங்கள் முகத்தில் ஒரு சுருக்கமே வராமல் அப்படியே இருக்குது பளிச்சுன்னு. நான் ஒரு க்ரீமும் போடலை. பவுடர் யூஸ் பண்ணுறதே கம்மி தான். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுனால, ஜெபிக்கிறதுனால, வேதத்தை தியானிக்கிறதுனால நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர். அதுதான் நமக்கு அழகாக இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையோ செய்துட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற வாலிப உலகம், இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உதட்டிற்கு அழகு ஸ்தோத்திர பலியிடுவது. அல்லேலூயா. உதட்டுக்கு அழகு என்னது? ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல உங்கள் உதடில் நல்ல இரத்த ஓட்டம் இருந்து உதடு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வேற எதுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் இன்னைக்கு சொல்கிறது நிறைய பேருக்கு கோபம் வரும். பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தான் பேசுவேன், போயிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கைகளுக்கு அழகு கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது. அல்லேலூயான்னு சொல்கிற நேரம் அதில் இருக்கிற அழகு வேற எதுலையும் இல்லை. ஆமென். ஆமென். இதெல்லாம் ஆவிக்குரியவர்களுக்கு இருக்க வேண்டிய அலங்காரம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கால்களுக்கு அழகு என்ன தெரியுமா? தங்கத்தில் கொலுசு போடுவது. கால்களுக்கு அழகு சுவிசேஷம் அறிவிக்க ஓடுவது. அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை கூறி சொல்லுங்க பாப்போம் வசனத்தை. ஆமென். மலைகளின் மேல் அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார் வசனம். ஆமென்.
அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதெல்லாம் இன்னைக்கு மறக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட மக்களே, கொஞ்சம் திரும்பு. அந்த ஆதி அன்புக்குள்ள நீ திரும்ப வரணும். ஒரு நாள் எவ்வளவு என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்ச, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தாய். இன்னைக்கு அதெல்லாம் மிஸ்ஸிங். அநேக காரியங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதர்கள் மத்தியில் எடுபட்டு போயிருக்கிறது. ஆமென். நம்முடைய உடலுக்கு அழகு ஒழுக்கம். ஒழுக்கமாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். நான் உடுக்கிற வஸ்திரம் மற்றவருடைய கண்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பார்வை பொருளாய் நம்மை மாற்றிவிடக்கூடாது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆமென் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நேரம் நம்மை பார்த்தா பிரச்சனை இல்லை, ரெண்டாவது நேரம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். முதல்ல பார்க்கறது சாதாரண பார்வை, ரெண்டாவது பார்க்கறது அது வேறு விதமாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பார்வைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய கண்கள் நேராய் நோக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் ஆமென் மற்றவர்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். இவர்களோடு தேவன் இருக்கிறார். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததை பெல்ஷாசாருடைய மனைவி கண்டறிந்தாள். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா மெனே மெனே தெக்கல் உபார்சின் என்று எழுதப்பட்ட பொழுது இதையெல்லாம் வியார்த்தி பண்ணதுக்கு விளக்கி சொல்றதுக்கு யார் இருக்கிறான்னு பார்த்தா தானியேலுக்கு தான் அது தெரியும். அவனை கொண்டு வாங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிஃப்டட் பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, வேற எதுக்கோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. காத்திருந்து கர்த்தர் சமூகத்திலே ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் ஆழங்களையும் மறைபொருட்களையும் அறிந்து கொள்ளவுமான அன்றைக்கிருந்த தானியேலுக்குள்ளே இருந்த அந்த விசேஷித்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஆமென் அந்த வாஞ்சையுள்ள பிள்ளைகள் இன்றைக்கு மிக சொற்பமே. நம்முடைய பிள்ளைகளை நாம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நாம பார்க்கணும். தனி அறைக்குள் உங்க பிள்ளைங்க செல்போனை வச்சுட்டு என்ன செய்துன்னு நீங்க கண்காணிச்சே ஆகணும். அல்லேலூயா. வேறு விதமாய் திசை திரும்பி போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கை. கவனம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்ஜி கேம் விளையாடி நிறைய பிள்ளைங்க செத்து போனாங்க. இப்போ கொரியா கேம்னு ஒன்று வந்திருக்கு. இந்த கொரியா கேம் கொரியாக்காரனெல்லாம் இப்போ பயங்கர பெரிய ஆளாயிட்டு இருக்கிறான். இதே பிள்ளைங்க பார்த்து சில வாலிப பிள்ளைங்க நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் கொரியாவில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி சில பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு, எங்கேயோ போகுது. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள், எப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனதிற்கு அழகு மறைந்திருக்கிற குணம். ஆமென். கேட்கிறத எல்லாம் சொல்லிட்டே நடக்கக்கூடாது. ஆமென். மனதில் சில விஷயங்களை மறைச்சி வைக்கணும். கர்த்தரிடத்தில் சொல்கிறதோட சரி, அதுக்கு மேலே தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது,
ரகசியங்களை பேசக்கூடாது. ஆமென். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதாவது இந்த டிவி தான் நமக்கு பயங்கரமான ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசவே முடியாது. அதாவது கமேனி கொல்லப்பட்டு விட்டார். இன்னைக்கு சொல்கிறாங்க அவருடைய பல்லில் அவருடைய குடலில் கூட மொசாட்டு குரூப்பு சிப்பு வச்சுருந்தாங்க. அவங்களுடைய தளபதி மொசாட்டு உளவாளி, ஈரானுடைய தளபதி. பாருங்க, எல்லா ரகசியத்தையும் அறியக்கூடியவர்களாக இன்றைக்கு அந்த டெக்னாலஜிகள் இன்றைக்கு வளர்ந்து விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அளவிற்கு இன்னைக்கு எந்த ரகசியத்தையும் மறைச்சு வைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இவர்கள் தான் என்னுடைய நண்பர்கள், இவங்க எல்லாம் எனக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. அந்த தளபதி கமேனிக்கு பயங்கரமாக நெருக்கமாக இருந்தவராம். அவர் நம்பி இவர்கிட்ட எல்லாமே சொன்னாராம், எல்லாமே ஷேர் பண்ணுவாராம். பாருங்க, ஆனால் அவர் தான் உளவாளியாக இருந்திருக்கிறார். அதனால் இது உலகத்தில் உள்ள காரியம். சர்ச்சிலையும் நான் சொல்கிறேன், மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அதுவும் பெண்கள். ஆண்கள் ஒரு காரியத்தை அறிஞ்சாங்கன்னா அடுத்த நேரம் கேட்டால் மறந்துடுவாங்க. பெண்கள் அதை தந்தி அடித்து முடிக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டவே மாட்டாங்க. ஆமென். அது முடிச்சாதான் அவங்களுக்கு மனசுக்கு என்னது, அல்லது வயிறு அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படியாவது இதை போய் பக்கத்தில் சொல்லிட்டு வந்துடணும். உண்டா இல்லையா? ஆமென். அது சொல்லாத வரைக்கும் சில ஆட்களுக்கு தூக்கமே வராது. சொன்ன பிறகுதான் அப்பாடா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, இப்போ கொஞ்சம் தூங்குவோம். அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ உள்ள காலம் அவ்வளோ மோசமாக இருக்குது. யாரை எப்போ எப்படி நம்புறது எதுவுமே தெரியாது. யார் கூட எப்போ ஃப்ரெண்ட் ஆவாங்க, எப்போ இப்படி ஆகும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு உலகம். முன்னாடியெல்லாம் உயிர்த்தோழர்கள் உயிர்த்தோழிகள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு வேற விதமாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் இவட்ட மட்டும்தானே சொன்னேன், இந்த மேட்ரு எப்படி அங்கே போச்சு இப்படின்னு கேட்பீங்க. பறந்துரும் அது. அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிறதையும் ஆகாயத்து செட்டைகள் உள்ளது அப்படியே என்ன செய்யுமா, கொண்டு போய்விடும். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகு அலங்காரம் என்ன தெரியுமா, உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் உண்மை. இவங்க சொன்ன மாதிரி செய்வாங்க. ஆமென். ராஜகுமாரத்திக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்பாவம், கர்த்தருக்கு ஆமென் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக போக வேண்டியவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஸ்பாவம் உண்மை பேசுவது. அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் உண்மை உள்ளவனாய் கண்டார். தாவீதை உண்மை உள்ளவனாய் கண்டார். பவுலை உண்மை உள்ளவனாய் கண்டார். அதனால தான் நம்பி பொறுப்புகளை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம உண்மை உள்ளவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுப்போம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. ஏன்னா ஆமென், சித்திர தையல் ஆடை கொடுக்கப்படுகிறது.
சுத்தமும் பிரகாசமான ஒரு வஸ்திரம் மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரம் என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அல்லேலூயா. நீதி செய்தா மட்டும்தான் அது நமக்கு ஒரு நாளிலே வஸ்திரமாய் இருக்கும். ஆமென். நான் நீதியை என் உடுப்பாக தரித்து கொண்டேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த நாள்ல அதுதான் செய்யணும். திரும்பவும் அதை வாசிங்க. வேறொருத்தர், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவை. நீங்க அதை மைக் வச்சிருக்கீங்களா? வாசிங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல நம்ம கவனமா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்கு அழகு பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவது. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:6 இருக்கு. வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், உள்ளத்தில் உண்மை இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே, அந்த உண்மையை காத்து கொள்ளணும். உள்ளான மனுஷன்ல பலப்படுற அனுபவம் அதுதான். கர்த்தர் நல்லவர். ரோமர் 2:29 நீங்க வாசித்தீங்கன்னா, உள்ளான மனுஷனில் நீ பலப்படு. வாசிங்க. ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உள்ளத்திலே விருத்த சேதனம், உள்ளான மனுஷனிலே பலப்படுகிற அனுபவம், உள்ளான மனுஷனிலே அழகு, பூரண அழகாக அது மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர். கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தாகதிகள் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போடணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் இல்லைன்னா தான் ஆண்டவர் இந்த கல்யாண வஸ்திரத்தை நமக்கு தந்து அவரோடு கூட வைத்திருப்பார். அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா கல்யாணத்தில் பந்தியில் போய் அமரவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவங்க பாஸ்டர்மா என்கிட்ட கேட்டாங்க, வருகையை பற்றி உள்ள காரியங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்கள் சகலவற்றையும் நமக்கு முன்னறிவித்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகைக்கான அடையாளமாக. அல்லேலூயா. கண்ணால பார்க்குறோம். நம்முடைய காலத்திலேயே இப்படி எல்லாம் நடக்குதுன்னா ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 45:1 வாசிப்போம். சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நம்முடைய நாவு என்னதான்? ஒரு எழுத்தாணி. இந்த நாவை வைத்து என்னவெல்லாமோ எழுதுகிறார்கள் இன்றைக்கு. ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நாவினாலே சபிக்கவும் செய்கிறார்கள், புரணி பேசுகிறார்கள். அதெல்லாம்
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அல்லேலூயா. நாவை காத்து கொள்ள வேண்டும். இந்த நாவு ஒரு எழுத்தாணி என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் நாவினால் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் காற்றலையில் கலந்து நிற்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஃபோனில் தானே நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க, ஃபோனில் பேசுகிறீங்க, அந்த ஃபோனுக்கு எந்த வயர் கனெக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கப்படலை. இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அடுத்த லண்டனில் இருக்கிற ஒரு நபர் அதே ஃபோனில் உங்களுடைய கால் அட்டன் பண்ணுறாங்க. எந்த வயர் கனெக்ஷனும் இல்லை, எல்லாம் காற்றலைகளிலே பரவி போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரேலில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் காற்றலையில் பரவி இருக்கிறதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த வார்த்தைகளை பிரித்தெடுக்க முயற்சி செய்கிறார்கள். டெக்னாலஜி வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ நாம பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருமா? தனி அறைக்குள் மெத்தையில் படுத்துட்டு நீங்க பேசினாலும் ஒரு நாள் எல்லாம் வெளியே வரும், வெட்ட வெளிச்சமா. கர்த்தர் நல்லவா. எல்லாமே சர்வர்ல ரெக்கார்டபிள். கர்த்தர் நல்லவர். நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜ், நீங்க இப்போ என்னது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் ஆப், உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கோம். எல்லா விதமான ஆப்புமே மனுஷனுக்கு ஆப்பு. நாம் அதை ஆப்புன்னு தமிழில் சொல்கிறோம், அவன் இங்கிலீஷில் ஆப்புன்னு வச்சிருக்கிறான். நிறைய விஷயங்கள் அப்படித்தான். தமிழில் இருந்து அவங்க என்ன செய்திருவாங்க, கடன் பெற்று கொள்ளுவார்கள். ஆமே. ஆப், பெட்டி ஷாப், சின்ன கடை. நம்ம என்ன சொல்லுவோம், பெட்டி கடை. ஆமே. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு, இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் ஒத்து வருகிற வார்த்தைகள். பாருங்க, இந்த ஆப்புகள் எல்லாம் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராம், எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. யாருக்கு வேணும்? அத்தனை ஃபாலோவர்ஸும் உன்னை எங்க கொண்டு போகும் தெரியுமா? நரகத்தை நோக்கி கொண்டு போகும். அந்த ஃபாலோவர்ஸ்லாம் நமக்கு எதுக்கு? ஃபாலோ ஜீசஸ். அல்லேலூயா. நீ ஜீசஸை ஃபாலோ பண்ணு, உனக்கு ஒரு ஃபாலோவர் தேவையே இல்லை. ஆமென். ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிரும். ஜாக்கிரதை. அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் என்னது என்னது காலையில் எழுந்த உடனே பைபிளை தூக்குறாங்களோ இல்லையோ, என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு, தட்டி 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 தெளிலால தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து சிம்சோனுடைய கண்ணு பிடுங்கப்பட்டது போல இன்னைக்கு நிறைய பேர் கண்ணு ஃபியூஸ் போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகள், நான் இப்போ கண்ணாடி போட்டேன்னு நினைக்காதீங்க, முன்னாடியே போட்டுட்டேன். அல்லேலூயா. என்கிட்ட வாட்ஸ்அப் எல்லாம் இல்லைப்பா, இன்ஸ்டாகிராமும் கிடையாது, இமோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் வச்சு நான் பார்த்தேன், இது ஒரு பொல்லாத பேய், இந்த பேயை வேண்டவே வேண்டாம், அன்இன்ஸ்டால். அதை அப்படியே தூக்கிட்டேன், வேண்டாம். நிறைய காரியங்களுக்கு அது தேவைப்படுது, ஆனாலும் அதில் நம்முடைய நேரத்தை அப்படியே சாப்பிட்ரும், அது தேவையில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரேலில் ஒரு குரூப் இப்போ உருவாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு நாளில் யோவான் ஸ்நானகன் இருந்த காலத்திலேயே எஸ்னேயர்கள் என்கிற ஒரு கூட்டம் வாழ்ந்தது, பியூரிட்டன்ஸ். அவங்க உலக பிரகாரமான எந்த விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராதபடி தங்களை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அதாவது அந்தியோகஸ் எபிஃபானஸ் காலத்திலேயே கிறிஸ்தவ அந்த யூதர்களுடைய அநேக ஆசாரியர்கள் கொல்லப்பட்டார்கள், அநேக ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். பன்றியை கொண்டு போய் அவன் பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்தினான். அதுக்கு பின்னாடி வந்த அநேக
அங்கிருந்த முக்கியமான யூத பிரதானிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூட்டம் பேர் வேதத்தை கையினால் எழுத ஆரம்பித்தார்கள், கைப்பிரதிகள் எடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சும்மாவெல்லாம் எழுத மாட்டாங்க, குகைகளில் போய் தங்கி கொண்டார்கள். அவருடைய ஆடையிலே ஒரு மாற்றம், அந்த மாற்றம் மாத்திரமல்ல, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அடுத்தது, அவர்கள் அந்த வேதத்தை எழுதுவதற்கு முன்ன போய் தண்ணியில போய் 3 முறை முங்கி எழும்பி வருவார்கள், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவார்கள், சுத்திகரித்து கொள்ளுவார்கள். ஒரு சுத்தாங்கத்தோடு உட்கார்ந்து இந்த வேதத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆமென். இது மாதிரி ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. நிறைய கைப்பிரதிகள் பாதுகாக்கப்பட்டது. கும்ரான் குகையிலிருந்து அதை இப்பொழுது கண்டுபிடிச்சு எடுத்து நம்முடைய கையில் விவசாய புத்தகமெல்லாம் வந்திருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கு இஸ்ரேலில் பெருகி கொண்டு வருகிறது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான இந்த செல்போன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான காரியங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி தங்களை காத்து கொள்ளுகிறார்கள். செல்போனே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. செல்போன் இல்லாத ஒரு உலகத்திற்குள்ளே அவர்கள் வாழுகிறார்கள், தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறார்கள். ஆமென். எப்பொழுதும் வேத தியானமும் ஜபமும் அதிலே தரித்திருக்கிறவர்களாய் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு, இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இதெல்லாம் இல்லைன்னா எப்படி வாழ்றது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு பக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நம்ம கையில் அது இருந்தால் கூட ஜாக்கிரதையாய் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இந்த 7 ஜாதிகளோடும் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களோட சம்பந்தம் கலக்கவும் கூடாது. அல்லேலூயா. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அல்லேலூயா. ராஜகுமாரத்தியே, உனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை அது, அந்நிய ஜாதியோடு சம்பந்தம் கலக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது எந்த அந்நிய ஜாதி தெரியுமா? ஆமென். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எமோரியன் சொன்னா நோட்டமிடுகிறவன் என்ற அர்த்தம். எமோரியன் எப்படிப்பட்டவனா? நோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கே என்ன நடக்குது, எங்கே என்ன நடக்குது, உத்து பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து. அந்த ஆட்களை எல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாமளும் மற்றவர்களை நோட்டமிடக்கூடாது, மற்றவர்களும் நம்மை நோட்டமிட வைக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஏத்தியர், இவர்கள் பயங்கரமானவர்கள். ஆமென். எதை செய்யறதுக்கும் அஞ்சாத ஒரு கூட்டம் தான் ஏத்திய கூட்டம். நாம அன்பானவர்கள். இந்த அன்பானவர்கள் போய் பயங்கரமானவர்களுடைய கூட்டத்தோடு கலந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நல்லவர். உலகத்துக்கு அடுத்த விஷயங்களை, பாவங்களை செய்யறதுல, அநியாயங்களை செய்யறதுல அஞ்சவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தோடு ஆவிக்குரியவர்கள் கலக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். டெரர் குரூப்பாக இருப்பாங்க அவங்க. கிர்காசியர், அவர்கள் வாழுகிற இடம் மண்ணு, மண்ணில் வாசம் பண்ணுகிறவன் தான் கிர்காசியன். ஆமென். ஸ்தோத்திரம். மண்ணோடு நான் ஒட்டி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மண்ணுக்குரிய விஷயங்களை நம்ம விட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருந்தால் பல்லவத்துக்கு போகாது. மண்ணோடு ஒட்டுகிற அனுபவத்திலிருந்து வெளியே வரணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமியிலே நான் பரதேசி. இங்கே வாழ்கிற நாம பரதேசி. இந்த மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருந்து இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக மாத்திரம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இதை விட்டு வெளியே வரணும். அருமையான ஆத்துமாவே, ஆமென். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பேதுருவில் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அல்லேலூயா. நாம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. இந்த உலகத்தில் நமக்கு எந்த சொந்தம் இல்லை. ஆமென். பரதேசியாய் வாழுகிறோம். அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும் நீயந்திருப்பான் களி உள்ளோன் படவிலுண்டே. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த கிர்காசியர் மண்ணில் வாசம் பண்ணுகிறவர்கள், dwelling on a clay. அடுத்தது பார்த்தீங்கன்னா கானானியர். இவங்க கிட்ட காணப்பட்ட மிக மோசமான குணமே என்னதுதான்? வைராக்கியமும் பொறாமையும். jealous people. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வைராக்கியமும் பொறாமையும் நிறைந்தவனோடு சம்பந்தம் கலக்காத. அந்நிய ஜாதியோடு சம்பந்தம் கலக்காத. ஏபியர், பெர்ஷியர் இவர்கள் கிராமத்துக்குரியவர்கள். அதாவது கல்ச்சர்டு பீப்புளாக இருக்க மாட்டாங்க இவங்க. ஆவிக்குரிய ரீதியில் இவங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வளர்ச்சி அடைந்த தன்மை இவர்களிடத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் ஏவியரும் பெர்ஷியரும். எபூசியன். எபூஸ் என்று சொன்னாலே களம் என்று அர்த்தம். எருசலேமுக்கு பழைய பேர் என்னது? எபூஸ். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த எருசலேமில் எபூசியர்கள் தான் முதல்ல வாழ்ந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களோட நீ சம்பந்தம் கலக்காமல் அத்தனை பேரை விரட்டி அடிச்சுட்டு நீ என்ன செய்யணும்? உன் குமாரரையும் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடாமல் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். உனக்கான ஆசீர்வாதம் தேவனிடத்தில் மட்டுமே உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த ராஜகுமாரத்தி ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியினுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா, குணம் எப்படி இருக்குன்னா, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெண்கள் வீடுகளிலே கணவனோடு கூட இருக்கிறப்போ உங்கள் கணவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். எப்படி? என் மனைவி தங்கமானவர். ஆமென். ஸ்தோத்திரம். என் மனைவியை போல ஆளே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இந்த குணத்தை ரெபெக்காள் காண்பித்தாள். கர்த்தர் நல்லவர். ரெபெக்காளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தா உண்மையிலேயே ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மனைவி. ஈசாக்க பார்க்கறதுக்கு முன்னாடியே
ஈசாக்க பார்க்கிறதுக்கு முன்னாடியே அவள் எலியேசாரிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் கரெக்டான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி எலியேசார் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி தெரியுமா இருக்கு? பையனை நான் பார்த்து தான் ஆகணும். போட்டோவை உடனே என்ன செய்யுங்க, கொடுங்க. நிறைய பிள்ளைங்க என்ன தெரியுமா, பெற்றோருக்கு தெரியாமலேயே ஃபோன் நம்பர் எடுத்துருவாங்க. எடுத்து கூப்பிட்டு பேசி சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, திருமணத்துக்கு முன்னாடியே குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருவாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு ஈசாக்க பார்க்கவே இல்லை, எலியேசர் ஃபோட்டோவும் கொண்டு போகலை. உண்மைதானா? கொண்டு போனாரா? இன்னைக்கு ஃபோட்டோ அவன் ஃபோட்டோ ஷாப்பில் கொடுத்து அழகாக ஒன்றும் எடுத்து வச்சுருப்பான். நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பான். இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே அழகுபடுத்தி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க. திருமணம் முடிஞ்சு அந்த அந்த கல்யாணம் அன்னைக்கு பார்க்குற நேரம் ஓ பயங்கர அழகு, அதில் மேக்கப் எல்லாம் பண்ணி எடுத்து அடுத்த நாள் பார்த்தா மாமியார் இது நம்ம மருமகளா வேற யாரா அப்படி தேடுற மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த வெளி அழகு பார்க்காதீங்க, இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தை பாருங்க. ரெபெக்காள் அந்த குணத்தை காண்பிக்கிறாள். அவளுக்கு ஏற்ற விதமான ஒரு நல்ல ஒரு கணவர் ஈசாக்கு, நகைப்பு, மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் என்ன செய்தான், பாவம் செய்தான். ஏதேன்னா என்ன அர்த்தம்? ஏதேன்னா என்ன அர்த்தம்? உங்க பாஸ்டரம்மா சொல்லியிருக்கிறாங்க, பரிசு பொருள் இங்கே பக்கத்தில் இருக்கு. ஏதேன் என்றால் என்ன? ஏதேன் என்றால் என்ன? பரிசு பொருள் காத்திருக்கிறது. பின்னாடி இருக்கிறவங்களும் சொல்லலாம் யாராவது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஒரே படிச்சோம் நிறைய பல வருஷமா. எப்படி எப்படி படிச்சோம்? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய கரம் பிடித்து நடந்தார்கள். பல வருஷமா படிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் தெரியும் ஏதேன் என்றால். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம். இந்த மகிழ்ச்சி என்கிற ஏதேனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் இவங்களை விட்டுட்டு சொல்றாரு, இதை பண்படுத்தவும் காக்கவும் மனிதனை ஆண்டவர் அங்கே வைக்கிறார். என்னது? உனக்கு நான் ஒரு மகிழ்ச்சி என்கிற தோட்டத்தை தந்திருக்கிறேன். இந்த தோட்டத்தில் இருந்து இந்த உனக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சியை காத்துக்கொள். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு எடுபடாதபடிக்கு அதை என்ன செய்யணும், நீ பண்படுத்தணும், காக்கணும். பார்த்தான் பிசாசு, ஆண்டவரோட கூட கர்த்தரோட கூட நான் தான் நெருங்கி பழகிட்டு இருந்தேன், அந்த இடத்துக்கு நீ வர்றியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ஒரு கனியை கொண்டு வருகிறான். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் ஆமென் 4 ஆறுகள் ஏதேன்ல இருந்து ஓடுது. இந்த 4 ஆறுகளுக்கும் 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். முதல் 3 ஆறுகளும் ஓடுகிற இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா ஐப்ராத் 4வது நதி, அந்த 4வது நதி எங்க ஓடுதுன்னு சொல்லப்படல. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நீங்க ஏற்கனவே இதெல்லாம் கேட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐப்ராத்து என்று சொன்னால் அதையும் கேட்கிறேன், என்னது ஐப்ராத்துன்னா? என்னது? யாருக்கும் வேண்டாமா? அழகான டப்பா இருக்கு. ஐப்ராத்து என்றால் கனி கொடுக்கும் அனுபவம். கர்த்தர் நல்லவர்.
அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு மனசுல தோணுச்சு, ஆண்டவரே மற்ற 3 ஆறுகளுக்கும் இடத்த கொடுத்துருக்கிறீங்க, அது எந்த இடத்த சுற்றி ஓடும்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த ஐப்ராத்து நதி மட்டும் அடுத்தது அதுக்கு ஒன்றுமே எழுதப்படலை. அப்போதான் அதனுடைய அர்த்தத்தை பார்த்த பொழுது புரிந்து கொண்டேன். கனி கொடுக்கிற அனுபவம். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஐப்ராத்து நதிக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆமேன், கர்த்தராகிய தேவன் என்ன செய்யறாரா? தேவனாகிய கர்த்தர், நீங்க 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் 15ஆம் வசனம் காக்கவும் வைத்தார். அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப மனுஷனிடத்துல ஆண்டவர் அந்த கனியை எதிர்பார்த்தார். இதை ஆவியானவர் எனக்கு உணர வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அருமையான பெண்கள் கூடுகையில் வந்திருக்கிற அருமையான சகோதரிகளே, கனி கொடுக்கிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஐப்ராத்து நதியை குறித்து சொல்லுகிறார். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். அடுத்த வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே கர்த்தர் எதிர்பார்த்த ஒன்று, இந்த மகிழ்ச்சி என்கிற இந்த தோட்டத்தில் நீ கனி கொடுத்து வாழ்ந்தால், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால், கடைசி வரைக்கும் நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. வேதத்தில் படிக்கிறோம், ஆவியின் கனியோ, கலாத்தியர்ல ஆவியின் கனியோ என்னதெல்லாம் வாசிங்க. 5 ஆவியின் கனியோ 25. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கமாகிய அந்த 9 கனி. இதுக்கு ஆண்டவர் அங்கே கனிகள் என்று எழுதல, கனி என்று எழுதியிருக்கிறார். ஆவியின் கனியோ. ஆமென். எல்லா கனியையும் சேர்த்த ஒன்றாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆவியின் கனியோ, இது எல்லாமே ஒரே கனி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணி வைங்க. ஆமென். இந்த 9 கனியையும் வெளிப்படுத்துகிறவர்களாய் ஆவிக்குரியவர்கள் இருக்க வேண்டும். இந்த 9 கனியும் ரெபேக்கா இடத்துல இருந்துச்சு. அவளை குறித்து நீங்க வாசித்து பாருங்க. அந்த பெண்ணிடத்தில் அந்த 9 கனி இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் மகிழ்ச்சி, நகைப்பு என்கிற ஈசாக்குக்கு மனைவியாய் வந்தாள். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றான். கனி கொடுக்கிற அனுபவம் 2 பேர்கிட்டையும் இருந்ததுனாலதான் 100 மடங்கு பலன். அல்லேலூயா. ஏசேக்கு சித்துனா, சரி விட்டு போ, எடுத்துக்கோ. அடுத்தது, ரெகபோத் எனக்காக காத்திருக்கிறது, நான் தேசத்திலே பலுகி பெருகுவேன். ஆமென். கனி கொடுத்து வாழ்ந்தால் பலுகி பெருகுகிற வாழ்க்கை நமக்கு உண்டாகும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கனி கொடுக்கிற இந்த அனுபவத்தில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போன பின்னாடி பிசாசு வந்து இவங்களை வஞ்சிச்சு, இங்கே என்ன பண்ணுறான், அவன் ஒரு கனியை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சுது, தேவன் சொன்ன கனி உனக்கு வேண்டாம், நான் தர்ற கனியை நீ புசிச்சு நீ என்ன பண்ணு, பாவத்தில் விழுந்துருன்னு சொல்லி கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த உறவை துண்டிக்கிறான். நாம தேவனோட நேரம் செலவு செய்யறது பிசாசுக்கு பிடிக்காது, ஜெபிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. அப்பதான் வரும் ஒரு போனு, ஐயோ மிக முக்கியமான போன், அதை விட முக்கியமானவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியமானவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆபிரகாம் லிங்கனை தேடி யார் வந்தாலும் அதிகாலையில் 4 மணிக்கு அவரை பார்க்க மாட்டார். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பது தான் அவருக்கு மிக முக்கியம். அதனால தான் வெள்ளை மாளிகையில் அத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சின்ன பையனாக இருக்கிற நேரம் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போனப்போ, அம்மா இது என்னதுமா, இதுதான் வெள்ளை மாளிகை, இங்கே தான் ஜனாதிபதியெல்லாம் இருக்கிற இடம். ஒரு நாளில் அதே ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே இவர் வந்துட்டார்.
ஜெபிக்கிறவர், கர்த்தரை தேடினவர், அவங்க அம்மா ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. உயர்வெல்லாம் வர்றது சும்மா இல்லை. நாங்கள்லாம் இப்போ ஊழியத்தில் இங்கே வந்து நிற்கிறோன்னா ஒரு நாளில் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், கிறிஸ்துவுக்காக சகலவற்றையும் சகித்த நாட்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த கனியை ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தான். இவங்க பாவம் செய்தாங்க. அடுத்த வசனம் சொல்லுது 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஆமென், ஆண்டவர் அதே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரட்டுறார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அல்லேலூயா. மகிழ்ச்சி வருடத்திலிருந்து எடுபட்டு போயிடுச்சு. அருமையான ஆத்துமாவே, நாம் கனி கொடுக்கிற அனுபவத்தில் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி நமக்குள்ளே வாசம் பண்ணும். இல்லைன்னா அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கும் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாய் இருக்க இந்த கனி கொடுக்கிற அனுபவம் தேவை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் ஆயிற்று. நாம் வேகமாக வருகை பற்றி உள்ள சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பூரீம் பண்டிகையை எஸ்தர் ராஜாத்தி கொண்டாடினாள். அவளோடு கூட மொத்த இஸ்ரவேல் யூத ஜனங்களும் அந்த நாட்களிலே பூரீம் பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆமென். என்றைக்கு யூத ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று ஆமான் திட்டம் தீட்டினானோ அப்பொழுதே அவள் உபவாசித்து செபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆமென், இந்த ஆமானுடைய திட்டத்தை அழித்து போட்டது போல. நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதாரம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒன்று கவனிங்க, எப்படி இந்த கமேனி சாகிற அன்றைக்கு, இது கொஞ்சம் இந்த வீடியோக்களை கவனம், காலையில் அவர் எழும்பின உடனே இன்னைக்கு உள்ள திட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை அழித்து ஒழிப்பதே என்னுடைய திட்டம். புரியுதா? பிப்ரவரி 28ஆம் தேதி 2026. ஆமென். அந்த மனுஷன் சொன்ன அதே நாள்லையே அங்கே பங்கர் பஸ்டர் குண்டுகள் போடப்பட்டு அழிக்கப்பட்டது. கூட இருந்தவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு அவர்கள் செய்தார்கள். யோசுவாவின் நாட்களில், மோசையின் நாட்களில் எப்படி யுத்தம் செய்தார்களோ, பதிவிடை இருந்து ஒளித்து இருந்து எப்படி யுத்தம் செய்தார்களோ, யுத்திகளெல்லாம் அறிந்து அதே போல யுத்தம் செய்து இந்த காரியங்களை செய்தார்கள். எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறாங்க இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கிறது, 3ஆம் உலக போர் அப்படின்னு. ஆனால் இது 3ஆம் உலக போர் என்கிற நிலைமைக்குள் வராது, ஆனால் அதனுடைய துவக்கமாக இருக்கலாம். இப்போ 3ஆம் உலக போருடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்னா, ரஷ்யா உள்ள வரும். இதில் ரஷ்யா வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி போயிட்டே இருப்பான், உள்ள வரமாட்டான். கோகு மாகோகு யுத்தம் இஸ்ரவேல் மலைகளிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் மலையில் நடக்கிற பொழுது கோகு மாகோகு யுத்தத்திலே கூட வருகிறவர்கள் எல்லாரும் யாரு? இதே ஈரான்காரங்க. நீங்கள் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது அதை குறித்து தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரஷ்யாவுக்கு கோகுக்கு ஒரு பொல்லாத நினைவு வரும். அப்படி நினைவு வர்ற நேரம் 6 துறடுகளை போட்டு ஆண்டவர் இழுத்து கொண்டு வருவார். அந்த எல்லைகளிலே ஆண்டவரை கொண்டு வருவார். கொண்டு வரும்போது அவன் இவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தருடைய நாசியில கோபம், அவருக்கு பயங்கரமான கோபம் வரும். அவர்களை கர்த்தர் அழித்து போடுவார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் வடபுற மலைகளிலே நிறைய கழுகுகள் வந்து பல காலங்களாய் கூடிக்கொண்டிருக்கிறது. மாம்சம் தின்னுகிற கழுகுகள். இந்த கழுகுகள் எல்லாம் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணின ஒரு மனுஷன், ஒரு ஆராய்ச்சியாளர், ஏன் இந்த கழுகுகள் இவ்வளவாய் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் பண்ணப்போ அதற்கான விடை வேதத்திலே இருக்கிறது. இந்த கழுகுகளுக்கெல்லாம் கர்த்தர் இவர்களுடைய மாம்சத்தை உணவாக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இரத்தம் குடியுங்கள், மாம்சத்தை புசியுங்கள் அப்படின்ற வார்த்தை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொழுமையான ஒரு யாகம் ஒன்று, பதார்த்தங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நடக்க போகிறது, பதார்த்தங்களை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆகிலும் சிவப்பு கடாரியை பலி செலுத்தி அதனுடைய சாம்பலை எடுத்து ஆலயம் கட்டுகிறதற்கு முன்பாக சகலவற்றையும் சுத்திகரித்து கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, ஆமென், இன்னும் நிறைவேற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதினாலே கர்த்தர் இதை தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் மெஸ்ஸியா வந்து உட்கார போறாருன்னு. ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே தந்திரமாய் வந்து நுழைய போகிறது யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து. அவன் தான் நான் ஆலயத்தை கட்டி தருவேன் என்று சொல்லி இவர்களுக்கு அந்த காரியங்களை சொல்லி என்ன செய்வான், ஆலயத்தை கட்டி கொடுக்குற காரியத்தில். அதான் ஆலயம் 10 நாள் 15 நாள்லாம் போட்டு கட்ட மாட்டாங்க, ஒரே நாளில் கட்டி முடிச்சிடும். ஒரே நாள் ராத்திரியில் கட்டி காலையில் ஆலயம் திறக்கப்படும். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரெடி பொசிஷனில் ஆலயத்தை கட்டுவதற்கான அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆசாரியன் ரெடி. அந்த ஆரோனுடைய சந்ததியில் வந்த நபர்களை கண்டுபிடித்து, எந்த நாட்டிலே அங்கே பிரான்ஸை எங்கே இருந்தவங்க அந்த மரபணு சோதனையெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி அவங்களுக்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து ரெடியாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மணிப்பூர், மிஜோரம் இந்த பகுதிகளில், வட இந்திய பகுதிகளில் இருந்த அநேக யூதர்கள் மரபணு சோதனை செய்யப்பட்டு சில மாதங்களுக்கு முன்பாக சொந்த தேசத்திற்கு அழைத்து கொள்ளப்பட்டார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் தேசத்தின் அதிபர் என்ன பண்ணார், தங்களுடைய தேசத்திற்கு, இது எங்கள் மக்கள், இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எங்கள் தேசத்துக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, அழைப்பு விடுத்து அவர்களை அழைத்து கொண்டார்கள். இதே மாதிரி இந்த பிரதான ஆசாரியனுடைய மரபணு சோதனையெல்லாம் செய்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி எல்லா காரியங்களையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாட்கள் என்னது, தள்ளி கொண்டே போகிற. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய பேர் கர்த்தரண்டை வர வேண்டியிருக்கு. ரட்சிக்கப்பட்ட நிறைய பேரை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா கேள்விக்குறியாக உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல, உண்மையை காத்துக்கொள்ள முடியல, ஜெப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற அனுபவங்கள் இல்லை. ஆமேன். கடமைக்காய் வேதத்தை கையில் கொண்டு சபைக்கு வந்துட்டு போகிற கூட்டம் இன்னைக்கு பெருத்து போயிருக்கு. உலக ஆடம்பரங்களுக்கும் உலக நேசங்களுக்கும் தங்களை விற்று போட்டிருக்கிறார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இன்னைக்கு உலகத்தை நேசித்து உலகத்திற்குள்ளேயே வாழக்கூடிய கூட்டம் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே மலிந்து கிடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் மேலே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று நான் வாசித்தோம் இல்லையா? அதே போல கழிந்த நாட்களிலே இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, அதாவது இவர் அடிக்கடி சொல்வார், இஸ்ரேல் மஸ்ட் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த வேர்ல்டு மேப். இதுக்கு முன்னாடி இருந்த அதிபரும் ஈரானிய அதிபரும் சொன்னது, இப்போ இருந்த ஈரானுடைய அந்த தலைவரும் இதைத்தான் சொல்லிகிட்டே இருந்தார். வரைபடத்தில் இல்லாமல் ஆக்கிடுவோம். 1 மணி நேரத்துக்குள்ளே, 1 மணி நேரம் கூட வேண்டாம் எங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம், 1 நிமிஷத்தில் என்ன செய்துருவோம், இஸ்ரேலை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென். அதில் நிறைய பேர் மொத்தமாக என்ன செய்தாங்க, முக்கியமான தலைவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அவனோடு கூட அவனுடைய 10 குமாரர்களையும்
தூக்கிலிட இந்த எஸ்தர் கேட்குறா. நீங்கள் வாசிங்க எஸ்தரின் புஸ்தகத்தில் அந்த 9ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் வாசிங்க. அம்மோத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். மாறி முடிஞ்சுதா? இதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துச்சு. அல்லேலூயா. இடையில 1946 நீங்கள் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் பயங்கரமாக யூதர்களை கொன்று குவித்தவன். அவனோடு கூட அடால்ஃப் ஐக்மேன் என்று சொல்லுகிறவன், அவனும் இந்த யூதர்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொன்னான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த நாட்களில் இருந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாம் அமலேக்கிய கூட்டமாக, அமலேக்கியர்களை உலகத்திலேயே நீ வானத்தின் கீழே எங்கேயுமே இராதபடி நாசம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். இந்த அமலேக்கிய கூட்டம், அதாவது ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறவங்க அமலேக்கியர்கள், இந்த அமலேக்கிய கூட்டத்தை அழித்து போடுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவ்வளோ யூதர்களை இவன் கொன்று குவிச்ச பின்னாடி இந்த கூட்டத்தில் இருந்த 10 ஹையர் அஃபிஷியல்ஸ் இவர்களை தூக்கிலே போடக்கூடிய ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா, ஆமென். யூதர்கள் தேடி அவர்களை கண்டுபிடிச்சி என்ன செய்தாங்க, அந்த ஹையர் அஃபிஷியல்ஸை தீர்த்து கட்டினாங்க. அவ்வளவு ஆக்குரேட்டாக எஸ்தரின் நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எவ்வளவு அழகா செய்து முடிக்கிறார் பாருங்க. ஆமென். இந்த பெர்சியர்கள் 7ஆம் தேசத்தார், நீங்க எரேமியா புஸ்தகத்தின் 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஏலாமியர்களை குறித்து. 34ஆம் வசனத்தில் வாசிப்போம். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக, ஏலாம் இன்னைக்கு இருக்கிற ஈரான் தேசம், எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, நல்லா கவனிங்க, அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, அவங்க இப்போ உள்ள நாட்கள்ல அன்னைக்கு வில்லுன்னு சொல்றாங்க, இப்போ இந்த ஏவுகணை, இவங்க மிக முக்கியமாக இவர்களை இப்போ அவங்க அழித்தது காரணம் என்னன்னா, யுரேனியத்தை சேர்த்து வைத்து, இந்த கதிரியக்கத்தை கொடுக்கக்கூடிய கனிமத்தை சேர்த்து வைத்து, இந்த யுரேனியத்தை செறிவூட்டி பெரிய அணுகுண்டாக்கி உலகத்தையே அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அழிச்சு போடுறதுக்கு வாஞ்சிக்கிறார்கள். புரியுதா? ஆமென். எத்தனையோ பூமிக்கு அடியில் எத்தனையோ 200 கிலோமீட்டர் ஆழமா ஏதோ அவ்வளோ ஆழத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுடைய பங்கஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ளே தான் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிஞ்சுதான் இவங்க அதை வெளியே வரக்கூடாது, அது நடக்கவே கூடாது, அப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாதுன்றதுக்காக இந்த அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு தலைமையேற்று நடத்தின மனுஷன் தான் இந்த ஆள். அப்போ இந்த வில்லை அழிச்சு போடணும்னு ஆண்டவர் அப்பவே சொல்றார். அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, அடுத்தது வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ராஜா அழிந்து போனான், கூட இருந்த பிரபுக்கள் அழிந்திருக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஈரான் தேசத்தில் அநேக ரட்சிப்புக்குள்ளே வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரத்யட்சமாய் இயேசுவை தரிசித்து ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிறார்கள் ஜனங்கள். பெருஞ்சனக்கூட்டம் வேதத்தை கையில் ஏந்தி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பக்கூடிய கூட்டம் அங்கே பெருத்து கொண்டிருக்கிறது. ஒரு எழுப்புதலை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பெருங்கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுனால தான் இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. ஆனாலும் கடைசி நாட்களை நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மோசமான மனுஷனாக இருந்தாலும் ஆமென், ஒரு காலகட்டம் வர்றப்போ கர்த்தர் கிருபை பாராட்டி இறங்கி அவன் கூட்டத்தை ரட்சிக்க போதுமானவர். அல்லேலூயா. அவங்க மேலேயே ஆண்டவர் கருணை காட்டுறாருன்னா, ஒரு நாளில் ஆண்டவரை தேடி ஆண்டவர்களை வைராக்கியமாக இருந்த ஆத்துமாவே இன்னைக்கு கர்த்தரை விட்டு எங்கேயோ பின்ன போய் நிற்கிறியே. தரிசனம் பார்த்தீங்க, சொப்பனம் பார்த்தீங்க, ஆமென், மணிக்கணக்கா ஜெபிச்சிங்க, உபவாசித்தீங்க, ஆண்டவர் சமூகத்திலே விழுந்து கிடந்தீங்க, இன்னைக்கு அதை விட்டு தூரத்தில் போய் நிற்கிறீங்களே. கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பட்டும். தெய்வமே மனம் இறங்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது முடிய போகுது. கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறார். இந்த காலம் முடிய போகுது சீக்கிரத்தில். கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுகிற காலம் இது. உள்ளான மனுஷனிலே பூரண மகிமை உள்ளவளாய் மாற வேண்டிய காலகட்டம் இது. தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கணும். உன் மனதை அடக்க பழகி கொள்ள வேண்டும். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு தன்னிடத்தில் இருக்கிற பாவக்கிரிகளை ஒத்துக்கொள்ள மனசே வராது. தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள மனசே, நானா என்ன பார்த்தா என்ன பத்தி அப்படி பேசுனாங்க சொல்லாதீங்க. கர்த்தர் முன்னாடி சரண்டர் பண்ணிருங்க. என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, நான் சரியாக வேண்டும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சரியான மனம் திரும்புதலுக்காக தான் ஆண்டவர் அவருடைய நாளை ஆமென் கடத்தி கொண்டே போகிறார். சீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்க போகிறது. எல்லா ஆயத்த பணிகளும் எல்லா காரியங்களும் நம்முடைய கண்களிலே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நம் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அன்னைக்கு எஸ்தர் எப்படி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடந்து ஆமென் ராஜாவினிடத்திலிருந்து ஆமென் எல்லா பெர்மிஷனையும் பெற்றுக்கொண்டாலோ, அது மாதிரி இன்னைக்கு சபை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போய் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அறிவித்து தேவாவியின் பலத்தோடு கூட அவர்களுக்கு அறிவித்து ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை நீங்க தேடி வாங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறது உங்க கடமை. அல்லேலூயா. ஆமென். கடமைக்கான கிறிஸ்தவனா வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். காலில் வெந்நிய ஊத்துன மாதிரி துள்ளிட்டு ஓடணும் நீ. அப்படிப்பட்ட காலம் இது. வெந்நிய யாராவது கொதிக்கிற வெந்நிய காலில் ஊத்துனா நிற்பீங்களா அந்த இடத்துல? ஓடுவீங்க, துள்ளி துள்ளி ஓடுவீங்க. அது மாதிரி ஓடணும். கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர், நான்லாம் வெளியே போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்றீங்களா? உங்க கையில போன் இருக்கு, அந்த போனை பயன்படுத்தி வேண்டாததை பேசுறதை விட்டுட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு உங்க கூட படித்தவங்க, உங்களுக்கு அறிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தரண்டையிலே திருப்புங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு மாநிலமாக மதமாற்ற தடை சட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. மகாராஷ்டிராவில் கழிஞ்ச நாளில் மதமாற்ற தடை சட்டத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அருமையான
தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதைப்படுவோம். காலம் கடைசி. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சொல்ல நிறைய காரியம் உண்டு, ஆனால் இன்னைக்கு கேட்டது போதும் உங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சரியான மனம் திரும்புதல், ஒரு பூரண மகிமை உள்ளவளாய் நாம் மாற வேண்டும்.